வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். எப்பவுமே எல்லாரும் என்ன கேட்கிறாங்கன்னா, நாங்க யோகாதிபதியா? நாங்க யோகாதிபதியா? என் ஜாதகம் யோக ஜாதகமா? யோகம்னோம்னே இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, செல்வ யோகத்தை தரக்கூடிய அடிப்படையத்தான் அவங்க கணக்குல வச்சுக்கிறாங்க. அது அல்ல. செல்வம் சிறப்பல்ல. முதல்ல அது தெரிஞ்சுக்கங்க. செல்வம் சிறப்பாக இருந்தால் இந்த உலகத்துல அதுதான் ஜெயிச்சிருக்கும். செல்வம் இருக்கிறவன்கிட்ட அறிவு இல்லைன்னா போச்சு. அந்த செல்வத்தால் எந்த பயனும் இல்லை. அப்ப என்ன சார் செய்யறது அப்படின்னா, எந்த ஒரு மனிதனுக்குமே ஒரு மதிப்பும் மரியாதையும் ஒரு புகழும் அந்தஸ்தும் தான் தேவை. இந்த அவர் யாருங்க? அவர் பேனா கடை வச்சிருக்காருங்க. இந்த இவர் யாருங்க? இவர் வடக்கடை வச்சிருக்காருங்க. இவர் யாருங்க? இவர் ஹோட்டல் வச்சிருக்காருங்க. இவர் யாருங்க? செருப்பு கடை வச்சிருக்காருங்க. அவர் யாருங்க? அவர் தொழிலாளிங்க. இவர் யாருங்க? முதலாளிங்க. ஏதோ ஒரு பட்டம் கிடைக்குது இல்லையா? இந்த பட்டத்தை உருவாக்குபவன் 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதியும் 10ஆம் பாவமும் தான் பட்டத்தை உருவாக்கும். அப்படி பட்டத்தை உருவாக்குறது நீங்க இன்னைக்கு வாங்குற அந்த டிப்ளமோ பட்டங்கள் எல்லாம் கிடையாது. நான் அதை சொல்லவே இல்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு பட்டப்பேர் வேணும் அப்படின்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேரை வச்சு விடுவாங்க அந்த காலத்துல. தொழில் மூலமா இப்ப நான் எனக்கு முன்னாடி ப்ரொஃபஸர்னு போட்டுக்குவேன். நான் பேராசிரியரா வேலை பார்த்தேன், அதனால ப்ரொஃபஸர்னு சொல்லுவேன். முனைவர் பட்டம் வாங்கினேன், அதனால டாக்டர்னு சொல்லிக்குவேன். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல ஓடும். இதுக்கு பேர் பட்டம்னு பேர். இந்த பட்டத்துல ஒரு மனிதன் செல்வமும் தேடுவார், அல்லது பட்டத்தை தக்க வைக்கிறதுக்கு உண்டான வழிகள்ல முறையான செல்வங்களையும் தேடுவார், அல்லது முறையற்ற செல்வங்களையும் தேடுவார். அதெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. செல்வம் தேடுவார், முறையான செல்வம் தேடுவார், முறையற்ற செல்வமும் தேடுவார். என்ன இது மாதிரி எல்லாம் அவங்களுக்கு யார் வேலை செய்யறாங்கன்னா கோள்கள் தான் வேலை செய்யும். சார் 10ஆம் பாவத்துல ராகு இருக்கு சார், 10ஆம் பாவத்துல கேது இருக்கு சார், 10ஆம் பாவத்துல சனி இருக்கு சார், 10ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கு சார். இதெல்லாம் தீய கோள்கள். 10ஆம் பாவத்துல சூரியனும் இருக்கும். இதெல்லாம் தீய கோள்கள் லிஸ்ட். இவங்க அந்த 10ஆம் பாவாதிபதி என்ன ஆனாரு, அவருடைய அமைப்பு எப்படி இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்காரு, அவருடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தசா புத்தி இவரை நல்ல செல்வமோ நல்ல மரியாதையோ நல்ல மதிப்பவோ கொண்டு வந்து கொடுக்கும், இல்லாட்டினா கொடுக்காமல் வெளியேற்றி விடும். அதுதான் அவனுடைய வேலை. இதுதான் நம்ம கவனமாக பார்த்து சொல்லணும். இப்ப 10ஆம் இடம் இப்ப மேஷ லக்னம்னே எடுப்போம். 10ஆம் இடம் சனியனுடைய வீடு. அது ஏற்கனவே ஒரு பாவியின் வீடு தான். இந்த பாவியின் வீட்டுல போய் ஏதோ ஒரு கோள் உட்கார்ந்துருதுன்னு வைங்க. ஒரு கோள் நீங்க என்ன சூரியன்னே எடுத்துக்குவோம். மேஷ லக்னம் 10ல சூரியன். அந்த 10 அந்த சனி லக்னத்திலே இருக்குன்னு வைங்க. இப்ப இவருடைய தொழில் நிலையில என்னவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரியாதை வேணும், மதிப்பு வேணும், கௌரவம் வேணும், புகழ் வேணும், அந்தஸ்து வேணும். என் பேர் கெட்டு போக கூடாதுன்னு அந்த சூரியன் அங்க பகை பெற்றிருந்தாலும் அவன் அந்த வேலையை செய்வான். அதே சமயத்துல 10 சனி மேஷ லக்னத்துல போய் நிக்கிறான், லக்ன கேந்திரம் பெறான். அதனால ஒரு மரியாதை கிடைக்கும்னு சொல்லலாம். அங்க அவன் கொஞ்சம் நீச்சமாக இருக்கிறான். எல்லோராலும் புகழப்படக்கூடிய அமைப்பு அவருக்கு வராது. இவர் எந்த இடத்துல தொழில் பண்றாரோ, எந்த இடத்துல தன்னுடைய வேலைகளை பணிகளை செய்யறாரோ அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஆள்க மாத்திரம் இவரை பேசுவாங்க. காரணம் என்னன்னா, அங்க லக்னாதிபதி லக்னத்துல இருந்து வெளிப்படுத்தினாலும், தன்னை வெளிப்படுத்தினாலும் அவன் நீச்ச பலத்துல இருக்கிறதுனால சாதாரண ஆள்கள் மத்தியில ஒரு மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்தை பெறுவார். ரொம்ப உயர்ந்த இடத்துல போய் புகழ் அந்தஸ்தை பெறுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது. ஏன்னா முதல்ல 10 சனி அவன் லக்ன நீச்சான், லக்னத்துல வேற இருக்கான். அந்த லக்னத்துல அவன் இருக்கக்கூடிய தன்மையை நம்ம யோசிக்கணும். லக்னத்தில் சனி இருக்க ஒரு 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 குற்றம், அங்க நீச்சமாக இருக்கிறது இன்னொரு குற்றம். பட் லக்ன கேந்திர பலம் பெறுவதுங்கிறது ஒரு வகையின் நன்மை. பட் 10ஆம் அதிபதி 10ல சூரியன். ஸ்டேட்டஸ் இருக்கு, எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் இருந்தாங்க, யாருங்க மரியாதை தர்றா அப்படியும் கொண்டு போகும். இந்த அடிப்படையில செல்வம் சேர்க்கக்கூடிய அடிப்படையில இவர் என்ன பண்ணிடுவார்னா, 10க்கு உடையவனாக 10ஆம் பாவம் பாவக்கோளாக இருந்து அதில் சூரியன் போய் நிற்க தன் கௌரவத்தை காப்பாற்றுவதே இவருக்கு பெரிய வேலையா இருக்கும். தன் கௌரவம் நமக்கு மரியாதை மதிப்பு கொடுக்குறாங்க,
அதை நம்ம எந்த வகையிலையும் கெடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு போராட்டத்திலேயே இவர் வாழ்க்கையை நிலைப்படுத்தி கொண்டு போவார். அப்படி கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா, செல்வம் குறைவாகத்தான் சேரும், செல்வம் நிறைவாக சேராது. ஏன்னா இவர் தன் பேரை காப்பாற்றணும், தன்னையும் காப்பாற்றணும், தனக்கு வேணுங்கிற செல்வ யோகத்தையும் முறைப்படுத்தணும். ஆக இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் என்ன ஆயிடுவாங்கன்னா, பட்டுன்னு முறைப்படுத்தப்பட்ட செல்வம்ட்டு போயிடுவாங்க. பெருஞ்செல்வத்தை தேடக்கூடிய அமைப்பிலையோ அல்லது முறையற்ற செல்வத்தை தேடக்கூடிய அடிப்படையிலையோ மாற முடியாது. ஏன்னா 10 கூடிய லக்னத்துக்கு போயிட்டான், யாரோடையும் சேரல, யாரோட அவன் பாட்டுக்கு நிக்கிறான் நீச்சமா. இவன் 10ல சூரியன் வந்து நின்று அவனும் யாரோடையும் சேரல. எனவே தன் மதிப்பு மரியாதையை காப்பாற்றுவதே அவருடைய பிரதான வேலையா இருக்கும். அந்த லக்னாதிபதி நல்லா இருந்துட்டான்னு வைங்க, செவ்வாய் கொஞ்சம் சுலபமா கிடைக்கும். லக்னாதிபதி நல்லா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா கிடைக்கும், ரொம்ப கஷ்டமும் படுவார் இவரும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய தன்மைங்க. உண்மையிலேயே 10ஆம் பாவம் கெட்டுவிடக்கூடாது. அது நல்லோர்கள் மத்தியில, நல்ல அமைப்புகள் மத்தியில வந்துட்டாலே நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்து கிடைச்சிருங்க. 10ஆம் பாவமோ 10ஆம் பாவாதிபதியோ கெடும் பொழுது நம்மளுடைய மதிப்பு மரியாதை நம்மளுக்கு தெரியாம போயிரும். நன்றிங்க.